இதயமே கடனாக கடனாக ஆனதே. இடம் மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நதிவாடுதே. தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான், இதயமேந்தி வந்தேனே உனக்காகத்தான். ஆதி, ஆதி, சொல்லு பாரதி. ஆதி, சொல்லுங்க பாரதி. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். பேரு வாசு. ஒரு ஆக்சிடென்ட்ல. சாரிங்க. பாரதி, போட்டோல பார்க்கும்போது இஸ் லுக்கிங் கிரேட். ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி அப்படி இருக்கீங்க. சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லுங்க, நிஜமா தான் சொல்றேன். பார்த்த எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. யாருக்கு கொடுத்து வைக்கலையோ தெரியல. எங்களுக்கு அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் இருக்கணும்னு இருந்திருக்கு. ஆக்சுவலா நானும் வாசுவும் லவ் பண்ணி வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வாசு இருந்த வரைக்கும் என்னை எந்த குறையும் இல்லாம ராணி மாதிரி பாத்துக்கிட்டான். என் வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் அது அவன் கூட தான் சொல்லலாம். நீ மட்டும் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு கடவுள் நினைச்சாரோ என்னவோ தெரியல. வாசுவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. வாசு போனதுக்கு அப்புறமும் நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் தமிழ் மட்டும்தான். ஒவ்வொரு தடவையும் தமிழுக்கு பிரச்சனை வந்தப்பெல்லாம் நீங்க தான் அவளை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. வாசு இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையே வந்திருக்காது. ஏன் வாசு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் ஏதோ ஒரு ரூபத்துல உங்க கூடவே இருக்காருன்னு நம்பிக்கையோட இருங்க. இதயமே கடனாக கடனாக ஆனதே. இடம் மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நதிவாடுதே. தீராத காதல் சாகாதடா. ஸ்வேதா, இவ்வளவு நேரம் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, உங்களுக்கு என்ன பத்திலாம் கூட ஞாபகம் இருக்கா மாமா? இங்க யாரும் இல்ல, ஆள் நடமாட்டம் இல்லாத கெஸ்ட் ஹவுஸ்ல தனியா ஒருத்தி இருக்காங்கிற நினைப்பு கூட இல்லாம எவ்வளோ ஒருத்தி போன் பண்ணதோ அப்படி பதற அடிச்சுக்கிட்டு ஓடுறீங்க. அப்படி என்னை பத்தி யோசிக்க கூட முடியாம கிளம்பி ஓடுற அளவுக்கு அவ என்னை விட முக்கியமா? பாரு ஸ்வேதா, ப்ளீஸ். என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஏதாவது தப்பா பேசிட்டு இருக்காத. ஓ, அப்ப
நான் தான் தப்பா பேசுறேன் இல்ல மாமா? நீங்க பண்றதெல்லாம் சரி அப்படிதானே? ஸ்வேதா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க. நான் ஒன்னும் சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக போல. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஒரு ஆபத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சும் எப்படி போகாம இருக்க முடியும்? அது தப்பு இல்லையா? நமக்கு வேண்டப்பட்டவங்க இல்ல மாமா, உங்களுக்கு தான் ரொம்ப வேண்டப்பட்டவங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாம இப்ப அவ என்ன சொன்னாலும் நம்ப போறதில்ல. அவ இன்னும் பிரச்சனையை தான் பெருசாக்குவா. ஸ்வேதா, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுதுமா. என்ன டென்ஷன் பண்ணாத ப்ளீஸ். நான் உங்களை டென்ஷன் பண்ணல மாமா, நீங்க தான் என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா சென்னையில இருந்து வந்தேன். எதுக்கு? உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு தரணும் தானே. நீங்க என்னடானா எவ்வளோ ஒருத்தி போன் பண்ணதும் அடிச்சு புடிச்சு மிட் நைட்ல ஓடுறீங்க. அப்படின்னா நான் யாரு மாமா உங்களுக்கு? உங்க மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு கூட தெரியாம நான் தான் பைத்தியக்காரி மாதிரி உங்களை சுத்தி சுத்தி வரேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 100 போன் ஆச்சு பண்ணிருப்பேன். ஆனா ஒரு தடவை கூட நீங்க என் கால் அட்டென்ட் கூட பண்ணதில்ல. ஆனா மிட் நைட்ல எவ்வளோ ஒருத்தி அவ போன் பண்ணதும் அப்படியே பாஞ்சு போய் எடுக்கிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பொண்ணு கூட என்ன மாமா நெருக்கம்? ஸ்வேதா, மறுபடியும் சொல்றேன், நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க. சரி, அவங்க ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இருக்காங்க, நம்மளால அதை சரி பண்ண முடியும்னு நம்பி கால் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல எப்படி அவாய்ட் பண்ண முடியும் சொல்லு? அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க மாமா. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் கிட்ட தானே போயிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த டைம்ல எதுக்கு உங்களுக்கு போன் பண்ணணும்? அந்த அளவுக்கு உரிமை இருக்குன்னா அப்ப உங்க 2 பேருக்குள்ளயும். ஸ்வேதா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சட்டுன்னு ஒரு வார்த்தையில அடுத்தவங்களை கொச்சப்படுத்திடாத. போதும், இதுக்கப்புறம் அவங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசுன நான் நானாவே இருக்க மாட்டேன். சபாஷ் மாமா, இததான் நான் எதிர்பார்த்தேன். இதுலயே தெரியுது, கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா நின்னு பாத்தீங்களா? அதுக்கு எனக்கு சரியான மரியாதை கொடுத்துட்டீங்க மாமா. ஸ்வேதா, நீ தான் தேவையில்லாம எதையோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற. போய் படு போ. நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கல மாமா, உங்களுக்கு தான் கன்ஃபார்மா ஏதோ இருக்குன்னு சொல்றேன். இல்லனா அர்த்த ராத்திரியில ஆபத்துனா போலீஸ்க்கு கூட கால் பண்ணாம உங்களையும் கூப்பிடணும். ஆபத்துன்னு வர சொன்னாலா இல்ல அணைச்சிக்கலான்னு? இதான் லிமிட். இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் மரியாதை கெட்டுரும். சொல்லுங்க அத்தை, கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆமாம் பாரதி, இப்பதான் முகூர்த்தம் முடிஞ்சது, கிளம்ப போறோம். சரி அத்தை, பார்த்து பொறுமையா வாங்க. ஆமா, நானா வண்டி ஓட்ட போறேன். அது சரி, நேத்து ராத்திரி நான் ஃபோன் பண்ணேன், நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு கேட்கலன்னு. நீ ஏன் எடுக்கவே இல்லை? அது அது ஒண்ணும் இல்ல அத்தை, தமிழ் தூங்காம போனையே பார்த்துட்டு இருந்தாளா,
அதான் அதை புடுங்கி ஹால்ல வச்சுட்டு அவளை உள்ள படுக்க வச்சிட்டேன். அதான் ரிங் ஆனது கேட்கல போல. சரி பாரதி, மாமா தான் பேத்திக்கிட்ட பேசணும், ஃபோனை போட்டு கொடுன்னு சொன்னாரு. அதான் பாரதி, நீ எடுக்கலங்கவும் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. அத்தை சரிங்க அத்தை, லேட் ஆயிடுச்சு. தமிழ் வேற நல்லா தூங்கிட்டு இருக்கா. நான் போய் அவளை எழுப்பி ஸ்கூலுக்கு ரெடி பண்றேன் அத்தை. சரிம்மா, நாங்களும் சாயங்காலத்துக்குள்ள வந்துருவோம். வச்சிருட்டேன். சரிங்க அத்தை. தமிழ், மணி ஆச்சுடா, எழுந்துக்கோ, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல. தமிழ், அங்கிள் என்ன விட்டுருங்க ப்ளீஸ். அங்கிள் என்ன விட்டுருங்க ப்ளீஸ். அங்கிள் ப்ளீஸ். தமிழ், என்ன விட்டுருங்க தமிழ், அங்கிள். தமிழ் இங்க பாரு. தமிழ் ப்ளீஸ் அங்கிள். தமிழ் இங்க பாருமா. என்னடா ஆச்சு? அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேனாம்மா? அந்த பேட் அங்கிள்ஸ்லாம் போயிட்டாங்களா? எதுவும் இல்ல, எல்லாரும் போயிட்டாங்க. உனக்கு ஒன்றும் இல்லடா. உன் ஃப்ரெண்டு தான் நேத்து உனக்காக சண்டையெல்லாம் போட்டு உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டார்ல. இன்னும் எதுக்குடா அதே நினைச்சு பயந்துட்டு இருக்க? அவங்களதான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுல. சரி வா, போய் பிரஷ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகு, டைம் ஆச்சு வா. அம்மா எனக்கு பயமா இருக்குமா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலமா. ஸ்கூலுக்கு போகலையா? இப்பதான் பத்திரமா வீட்டுக்கு வந்தாச்சுல. நம்ம வீட்ல தான் இருக்கோம், ஸ்கூலுக்கு போறதுக்கு என்ன பயம்? அங்க போனா உன் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் தானே இருப்பாங்க. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க கூடவே இருக்கம்மா. தமிழ் புரிஞ்சுக்கோடா, இன்னைக்கு அம்மாக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, லீவ் எல்லாம் போட முடியாதுடா. அம்மா ப்ளீஸ்மா. சரி, நான் வேணா ஒண்ணு பண்றேன். உன்னை கொண்டு போய் தாத்தா வீட்ல விட்டுட்டு போறேன். அங்க தாத்தாவும் பாட்டியும் உன்னை பத்திரமா பாத்துப்பாங்க. சரியா? ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வர்றப்போ அம்மா உன்னை கூட்டிட்டு வந்துக்கிறேன். ஓகே தானே? நான் உங்க கூட தான் இருப்பேன். தமிழ், அம்மா இன்னைக்கு நானும் உன் கூட ஆபீஸ்க்கு வரட்டுமா? ஆபீஸ்க்கா? அங்க எப்படி தங்க உன்னை கூட்டிட்டு போக முடியும்? அங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. தமிழ், சொன்னா புரிஞ்சுக்கணும்டா. அங்கெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. கூட்டிட்டு போனாலும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. அம்மா எனக்கு பயமா இருக்குன்னு தானே கேக்குறேன், ப்ளீஸ்மா. சரி வா, பாத்துக்கலாம். தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். முதல்ல அங்க வந்து உன் வாலை சுருட்டி வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கணும். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? அப்படின்னா தான் நான் கூட்டு போவேன். அம்மா ப்ராமிஸ், நான் குறும்பே செய்ய மாட்டேன். அதான் என் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரு கூட ஜாலியா விளையாடிட்டு இருப்பேன். இதுக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன். அவரும் அங்க வேலை செஞ்சாகணும்ல. உன் கூட விளையாடிட்டு இருந்தா அவர் முதலாளி அவர் திட்டுவார்ல. இல்ல இல்ல, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேமா. நான் பாட்டுக்கு அமைதியா இருந்துக்கிறேன், சரியா? சரி வா, நேரமாகுது, சீக்கிரம் கிளம்பலாம். வா தமிழ். श्वेता, 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 श्वेता,
சொல்லுங்க மாப்பிள்ள சார். எங்கடா இருக்க? ஏய் மச்சான், நீ கெஸ்ட் ஹவுஸ்ல உன் உட்பியோட சந்தோஷமா இருக்க. நான் எங்கேயோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கேன்னு வச்சுக்கோயேன். டேய், நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். எனக்கு கடுப்பேத்துற மாதிரி காமெடி பண்ணாத. இப்போ உடனே கிளம்பி இங்க வா. ஏய் ஆதி, என்னடாச்சு? எனிதிங் சீரியஸ்? முதல்ல நீ நேர்ல வா. சீக்கிரம் வாடா. சரி, இதோ வரேன். ஸ்வேதா, டேய் ஆதி, என்னடாச்சு? ஸ்வேதா ஸ்வேதா, ஸ்வேதாவுக்கு என்னாச்சு? ஸ்வேதா காணும்டா. என்னது காணுமா? டேய், உன் கூட தானடா இருந்தா? டேய் ஆதி, வீடெல்லாம் தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்டா, அவளை காணோம். அதனால தான்டா உன்னை வர சொன்னேன். அவளை எங்கேயுமே காணோம். டேய், என்னடா சொல்ற? என்ன நடந்துச்சு நேத்து நைட்டு? சொல்றா. டேய் ஆதி, முட்டாள் மாதிரி என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏய், நான் வேணும்னே எதுவும் பண்ணலடா. அவ திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ண எனக்கு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காளுன்னு கோவத்துல அடிச்சிட்டேன்டா. மத்தபடி வேற எதுவும் இல்ல. போடாங்க. டேய், ஆரம்பத்துல இருந்து நீ பண்றது எதுவுமே சரியில்லடா. என்னைக்கு நீ காஞ்சிபுரம் வந்தியோ அப்போத்துல இருந்து ஸ்வேதாவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. வீட்டுல கல்யாண பேச்சு எடுத்தப்போ நீயே பிளான் பண்ணி கல்யாணத்தை 6 மாசம் தள்ளி வச்ச. உன்னை பார்த்துட்டு போன அக்கறையில வந்தவள கை நீட்டி அடிச்சிருக்க. டேய், சத்தியமா நீ ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியலடா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? டேய், இப்ப நேத்து நடந்ததை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு டைம் இல்ல. டேய், ஸ்வேதாவை காணோம். அவ இன்னும் எங்க இருக்கானே தெரியல. முதல்ல அவளை கண்டுபிடிக்கிறத பத்தி யோசி. ஆமா சார், நீங்க அவளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துருவீங்க. இப்போ நான் போய் அவளை கண்டுபிடிக்கணும்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணு. கொஞ்ச நேரத்துல போலீஸே வந்தாலும் வரும். ஏய், என்னடா சொல்ற? ஆமாடா, கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கிறானே, டொமஸ்டிக் வயலன்ஸ்னு கேஸ் கொடுத்தாலும் கொடுத்துருப்பா. ஏற்கனவே நான் பதட்டத்துல இருக்கேன். நீ வேற எதுக்குடா எனக்கு பிபி ஏத்துற? ஸ்வேதா நைட்டோட நைட்டா எங்க தாண்டா போயிருப்பா? என்னம்மா காலாங்கத்தால வந்திருக்க? என்னாச்சு? மாப்பிள்ள கூட வரல? என்னது மாப்பிளையா? மாப்பிளையா? மாப்பிள்ள நீங்க தான் அவனை மாப்பிள்ளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஆனா அவன் மனசுல அந்த மாதிரி ஒரு சின்ன நினைப்பு கூட இல்ல. ஐயோ, என்ன நடந்ததுன்னு தெரியலையே. ஏம்மா, என்ன நடந்ததுன்னு சொன்னாதானமா எனக்கும் தெரியும். சொன்னா மட்டும் என்னத்த பண்ணிட்டு போறீங்க? ஐயோ இல்லம்மா, கோவப்படாத. காலாங்கத்தால வந்திருக்கியே, அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு? ஏதோ நடக்கலப்பா. உன் மாப்பிள்ளை என்ன அடிச்சிட்டான். என்னம்மா என்ன சொல்ற? மாப்பிள்ள நம்ம மாப்பிள்ளைய ஒண்ணு அடிச்சாரு? இப்ப நான் அப்படிதானே சொன்னேன். உங்க காதல் அப்படிதானே விழுந்துச்சு. ஆமாம்மா, இருந்தாலும் நம்ப முடியலையே. அதனாலதான் மறுபடியும் கேட்டேன். கோச்சுக்காதம்மா. இதுக்கு மேல என்ன கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லட்டுமா? இல்லம்மா, வேணாம் வேணாம், நான் உன்னை நம்புறேன். ஆனா மாப்பிள்ளை ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியலையே. ஏம்மா,
மாப்பிள வாழ்வா சாவான் கிடக்கும் போது கண்டவன் காலையும் விழுந்து மாப்பிளைய காப்பாத்துறது எதுக்கு? உன்னை அடிக்கிறதுக்கா? உன் கழுத்துல தாலி கட்ட தானே? நான் நேரா மாப்பிளைய போய் பார்த்து அவன் சட்டையை கொத்தா பிடிச்சி ஏன்டா இல்ல இல்ல ஏன் மாப்பிள என் பொண்ணு அடிச்சிங்கன்னு அப்படின்னு கேட்டு வந்துடுறேன். இப்ப நீங்க போய் கேட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல. அவனை எதிர்த்து பகைச்சுக்கிறது இப்போ நமக்கு தான் நஷ்டம். ஓ, முதல்ல அவன் கூட பழகிட்டு இருக்கிற அந்த பொண்ணு யாரு என்னன்னு கேட்டு அவளை தட்டி வைக்கிற வழிய பாருங்க. தட்டி வைக்கவா? இது வேறயா? அது யாருமா அந்த பொண்ணு? அது யாருன்னு தெரிஞ்சா நான் உங்ககிட்ட ஏன் சொல்ல போறேன்? அவன் அந்த பொண்ணு கிட்ட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிருக்கான். அட பாவி மாப்பிள, முன்னாடி நல்ல பையனா தானே இருந்த, இப்ப ஹார்ட் மாத்தினதுக்கு அப்புறம் காதல் மன்னனா மாறிட்டியா? மா, நீ கவலைப்படாத. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் காதலை நான் முறிச்சு தள்ளிடுறேன். என்ன சொல்ற?